Praise the Lord, my brothers and sisters. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் தான் இன்றைக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கடன் பிரச்சனையினால் எத்தனையோ பேர் மனிதர்கள் முன்பாக அவமானப்பட்டு நிற்கிற சூழ்நிலை, அநேக பேர் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாததுனால தற்கொலைக்கு நேராக கடந்து போகிற இந்த சூழ்நிலையில் இருந்து ஒரு முழுமையான விடுதலை கொடுக்க நம் தேவனாகிய கர்த்தரால் மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கையோடு கூட நம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம் தேவன் நம் ஜெபத்தை அங்கீகரித்து அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி நம்மளுக்கு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய நம் தேவனால் கூடும். மனிதனால் கூடாத காரியம் நம் தேவனால் கூடும். நம் தேவனால் கூடாத காரியமே உலகில் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். அதே விசுவாசத்தோடு கூட நம் தேவனை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கடன் பாரத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அளவிற்கு மீறி ஆசைப்பட்டு கடனாளிகளாய் ஆன எங்களை நீர் மன்னியும் ராஜா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ராஜா. தகப்பனே, நாங்கள் எந்த மனிதர்களிடத்திலையும் போய் கையேந்தி நிற்காத அளவிற்கு நீர் எங்களை நடத்துங்கப்பா. பிறருக்கு கொடுத்து உதவி செய்கிற அளவிற்கு எங்கள் கரங்களை நீங்கள் ஆசீர்வதியும் தகப்பனே. உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள், உம்மை சேவிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி உம்மையே நம்பி இருக்கிற எங்களை நீர் நினைத்தருளும் தகப்பனே. எங்களுக்கு உதவி செய்கிறதற்கு உம்மை தவிர ஒருவரும் இல்லை ராஜா. நீர் ஒருவரே எங்களுக்காக மனம் இறங்குகிறவராய் இருக்கிறீரப்பா. நீர் ஒருவரே எங்களுக்காக இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறீர் தகப்பனே. நீர் எங்களுக்கு ஒரு இரக்கத்தை பாராட்டுவீராக தகப்பனே. நீர் எங்களுக்காக மனம் இறங்கும் ராஜா. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. நாங்கள் எந்த மனிதனுடைய கைக்கும் அடிமை ஆகாத படிக்கு நீர் எங்களை காத்தருளும் ராஜா. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய அன்பிற்கு மட்டுமே அடிமையாக இருக்க வேண்டும் ராஜா. மனிதனுடைய கைகளில் எங்களை ஒப்புக்கொடாதிரும் தகப்பனே. நீர் எங்களை ஆளுக செய்யுங்க ராஜா. எங்களை நிமிஷந்தோறும் விசாரிக்கிறவர் நீர்தானே தகப்பனே. நாங்கள் எப்பொழுதுமே உம்முடைய கைக்கு மட்டுமே, உம்முடைய ஆளுகையில் மட்டுமே நாங்கள் இருக்க வேண்டும் ராஜா. நீர் எங்களை மனிதனுடைய கைகளில் ஒப்புக்கொடாதிரும் தகப்பனே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் இந்த ஜெபத்தை கேட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்டு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ தகப்பனே, அவர்கள் எல்லோருக்கும் ஒரு விடுதலை கொடுங்கப்பா. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீர் ஆளுகை எடுத்துக்கொள்ளும், நீரே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம் தேவன் நம் ஜெபத்தை கேட்டபடியினால் வெகு சீக்கிரத்தில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க நம் தேவனால் முடியும். அவரை அப்படியே செய்து முடிக்கப் போகிறதற்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம் தேவன் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.